நீங்க புது அபார்ட்மெண்ட் வாங்கும் போது விட பழைய அபார்ட்மெண்ட் வாங்கும் போது நிறைய விஷயங்களை பார்த்து செக் பண்ணிட்டு வாங்கணும். அதுல முக்கியமானதான் ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட். அதை எப்படி பார்க்கணும், அதோட கிரைட்டீரியாஸ் என்னெல்லாம்ன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க பழைய அபார்ட்மெண்ட் வாங்க போறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க. வணக்கம், என் பேரு மதனஸ்ரீ. நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். ஒரு பில்டிங்கோட லைஃப் ஸ்பேனை மூணா பிரிக்கலாம். நியூ பில்டிங், ஓல்ட் பில்டிங் அண்ட் வெரி ஓல்ட் பில்டிங். நியூ பில்டிங் அப்படின்னா 0 to 15 years. ஓல்ட் பில்டிங் அப்படின்னா 15 to 30 years. வெரி ஓல்ட் பில்டிங்னா 30 years and beyond. இப்போ நியூ பில்டிங்க்கு எவ்ரி 7 years once ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் எடுக்கணும். ஓல்ட் பில்டிங்ஸ்க்கு 5 years once எடுத்துக்கணும். அதே மாதிரி வெரி ஓல்ட் பில்டிங்க்கு 3 years once கண்டிப்பா எடுத்துக்கணும். இது ஜெனரல் ரூல்ஸ். நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுற பில்டிங்கை நீங்க விசிட் பண்ணும் போது நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஏதாவது நேச்சுரல் கெலாமிட்டிஸ் நடந்திருக்கான்றத விசாரிச்சுக்கோங்க. லைக் ஸ்டார்ம், ஃப்ளட், எர்த்குவேக், இதனால பில்டிங் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கான்றத பார்த்துக்கோங்க. செகண்ட், ஏதாவது ரெனோவேஷன் பண்ணிருக்காங்களா இல்ல ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காங்களான்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட், கண்ணுக்கு தெரியற மாதிரி ஏதாவது டேமேஜஸ் லைக் கிராக்ஸோ, சீப்பேஜஸோ, கரோஷனோ இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது நிறைய பேருக்கு தெரியாத ரொம்ப முக்கியமான விஷயம். இன்கேஸ் நீங்க பில்டிங் வாங்குறதுக்காக லோன் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதோட சேர்ந்து ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று கவர் ஆகும். இந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் இல்ல அப்படின்னா உங்களோட இன்சூரன்ஸ் ஃபுல்லஸ்டா கவர் ஆகாது. நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்க கன்சிடர் பண்ணி செக் பண்ணி உங்க ட்ரீம் அபார்ட்மெண்ட்டை சேஃபா வாங்குங்க. இது ரிலேட்டடான கன்சல்டன்சி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்க என்ன ரீச் அவுட் பண்ணலாம்.